இதமாக்கி வைத்தாய். பாரிலுள்ளோர் கூறும் இதயத்தை என் குரு பார் என்று சொன்னவுடன் பார்க்க பார்க்க ஆயிரத்தெட்டெல்லாம் பகல் போல் இலங்க கண்டே. கண்டிடும் காட்சியினை விண்டுரைக்காகுமோ காசினி மாதரிடோ. கண்ட காட்சி சொல்ல கூரை எருமே நீ கேட்க முடியாது என்றே. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம உலகத்துல எல்லா அங்கங்களும் பூர்த்தியாகி இருக்கிறவனைத்தான் நம்ம மனுஷன் சொல்றோம். காது கேட்காட்டினா என்ன பேசுவோம்? அந்த அவை செவிட்டு போய் போறேன்ருவோம். அதே பிரகாரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணு தெரியாதவனை பார்த்தோம்னா அந்த குருட்டு போய் போறோங்கிறோம். அதே மாதிரி காலு சரியா இல்லாம உள்ளவனை பார்த்தோம்னா அந்த நொண்டி போறேங்கிறோம். அப்ப எல்லா அங்க குலங்களும் பூரணமாக உடையவனே மனிதன் என்ற உன்னத நாமத்திற்கு உரியவனாகிறான். அவனேதான் இந்த மெய்ஞானத்தை அடைய லாயக்கு உள்ளவன் நமது பெருமானவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உனக்குள் இருக்கும் ஜீவ தேகமாகிய அந்த பிரணவ தேகத்திலேயே சர்வமும் அடங்கி உள்ளது. முத்தொழிற்கு அரசாகி அதற்கு மேலும் பாய்ந்து கையில் சன்னதம் பெற்றவர்களுக்குத்தான் அந்த பிரணவ வித்திலடங்கிய பிரம்மாண்டமான அண்டரண்டா அகங்கார தோற்றங்கள் அனைத்தும் தெரியும். ஒரு சிறு ஆலமரத்தின் வித்தில் அதுல இலை கிளை காய் பழங்கள்லாம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது, எல்லாம் உணர்ந்தவர்களுக்கு தெரியும். அந்த பிரணவ வித்தனில் அடங்கிய அணுவிற்குள் அணுவாகிய மகா நுணுகிய அணுவில் அவரவர் தவத்துக்கு தக்கபடி சிலருக்கு அந்த இலைகளில் வாதுகள் சிறு கிளைகள் மட்டும் நிற்கும், சிலருக்கு சில இலைகள் தான் காட்சிக்கு எட்டும். அப்படியான அரிய தவத்தில் ஏறி இவைகளை தரிசிக்கும் வல்லமை உனக்கு இல்லாவிடனும் அந்த வல்லமையுள்ள ஒருவருடைய பூரண ஒட்டு வைத்திருந்தால் அவர்களின் பேரிரக்கத்தால் உன்னை சேர்த்து இழுத்து வைத்துக் கொள்ளும். அந்த பதவியை உனக்கு இனாமாக தருபவர்கள் நமது தெய்வம் தான், வேற யாரும் தருவதில்லை. அந்த பிரம்மாண்ட அணுவினுள் பாய்வதெல்லாம் வேறு வராக்கற்ற மகா கூறிய நோக்கு பாய வேண்டும். முதலில் தோன்றுகின்ற அதன் முலையே நிகரேற்ற தனி முதலாக தெரிய நிற்கின்றதென்றால் அதற்கு முன் போன காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்றெல்லாம் கிடையாது. முக்காலங்களிலும் ஒன்றாக அடங்கியுள்ள தனி வல்லபமாகிய அது பரமாவினுக்குள் நுணுகி பாய்ந்து சென்றும் ஆற்றல் படைத்தது. அவர்கள் கையில் ஒரு கோட்டில் ஒரு ரேகை அடங்கியுள்ளது. மனிதனுக்குள் அடங்கியிருக்கும் அந்த பிரம்மாண்ட அதீத செயலை தன்னதாக்கி அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இவ்வுலக வார்த்தை எம்மாத்திரம்? ஒரு சீவேசர் சன்னதி முன்னிலையில் அவர்களால் மறுபிறப்பாளனாகி ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துலக்க அறிவே ஆறாவது அறிவு. அந்த அறிவை அறிவிக்கும் அறிவாகார ரூபகரே ஆசான். அறிவில் வளர்ந்து நிற்கின்ற பச்சைக்குத்தான் கவனம் என்று பெயர். அது அகமியத்தில் ஒரு உண்டை வடிவத்தில் இருப்பதால் கவனிக் கொள்கை என்று சொல்லப்படுகிறது. அறிவில்லாதவனே ஏழை, அறிவை அறிந்தவனே சீமான். மறதியற்றதற்கு பெயர் நினைவு, அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். அதில் தீங்காகிய சைத்தான் கலந்தால் மனம் தாவுகின்ற செயல் உள்ளது. மனம் ஒரு தெய்வ ஆசானால் அந்த மனதிற்குள்ளே ஒரு ஒளி முளை காண செய்வதும் நாற்றமுள்ள சிற்பிக்குள் முத்து தோன்ற செய்வதும் போலாகும். மனிதனிடத்தில் மனம் கொட்டாய்ப்புடி போல உலக இச்சையில் பகிர்ந்திருக்கிறது. அவன் அறிவோ மெலிந்து மனதின் பின்னே
ஒரு வாள் போல தொங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்கு வருவதற்கு முன் மனம் வேறு அறிவு வேறு என்றல்லாமல் எல்லாம் மனமாய் இருக்கிறது. அந்த மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி மாற்றி அறிவு ரூபத்தில் ஆக்குவது ஆசான் அவர்களின் வேலை. மூக்கறிவு வளர்வதற்காகத்தான் தேக பரிசுத்த ஆலய வழிபாடு முதலியவை எடுத்து வைக்கப்பட்டது. அதற்கே மூக்கறிவு வளர செவியறிவு வளரும், செவியறிவு வளர ஜீவ அறிவு வளரும், ஜீவ அறிவு வளர வளர மெய்யறிவு பயன் கைகொடுக்க பெறும். ஜீவனுக்கு மெய் உணர்ச்சிப்பது காது வழியாகத்தான். செவிச்சுவை உன் ஜீவனுக்குள் உஷ்ணத்தையும் தேஜாசையும் தருகிறது, கிளப்பி உண்டாக்குகிறது. செவிக்கு உனக்கு அருந்துபவன் யோகத்தில் ஆழ்வான், வாய்க்கு உணவு அருந்துபவன் பாவத்திற்கு தூக்கத்திற்கு ஆழ்வான். செவிக்கு உணவு அருந்துவது என்பது ஞான செய்தன்ன வார்த்தைகளை உள்ளம் சம்மதிக்க செவிமடுப்பது. யோகத்தை பெருக்கி செய்வினேசாக்கும் செயலில் உன்னை விழுத்தாட்டுவது. செம்மை நில நேர்வழியை ஒரு தேவேசரின் திருவாய் மூலம் வெளியாக்குவதே மகது. உன் செவி வாயிலாக அத்தேவ ஆசிரியர் உனக்கு உறவீடரை உண்டாக்கிறார். சிவத்துக்கள் வித்யா தத்துவங்கள் எழும்பி பிரயோஜன அளவில் ஒரு 7 ஒளி வீடுகளாக இருக்கிறது. அந்த அருந்தளத்தில் இருந்து எடுத்து அளந்தாலே அறிவாகார தேவ வர்ஷிப்பாகும். அவர்கள் அது நேரம் தன் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். அப்போது அந்த தேவாமுதை ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு அவர்களையும் ஏமாற்றிய பாவம் உன் தலையில் வந்து விடும். உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுக்களையும் ஒழிப்பது செவி உணவு. அருளமுதாகிய தெய்வ மருந்து உண்டால்தான் உன் ஜீவனின் கப்பியுள்ள அழுக்கு வலி பிறை மாசு ஒளியும். உலகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதி ஜாதின்னு சொல்லி அலையிறாங்க. ஜாதி எத்தனைன்னு கேட்டோம்னா யாருக்குமே தெரியல. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஜாதியை சொல்லிக்கிறாங்க. ஆனா உலகத்திலேயே ஜாதி 2 தான்ங்கிறது பெரியோர்களால் எடுத்து வைக்கப்பட்டது. என்ன 2 ஜாதின்னு சும்மா அவங்களை அழுத்து கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது தெரியாத அவங்களுக்கு, ஒண்ணு ஆண் ஜாதி ஒண்ணு பெண் ஜாதி தான். அது எப்படிங்க ஆணும் பெண்ணும் வேற வேற ஜாதி ஆகும்? ஒரு தாயுடைய வயிற்றுல தானே பிறந்தாங்க 2 பேரும். அது எப்படி வேற ஜாதி ஆகும்? நீங்க என்ன தெரியாம நீங்க சொல்றீங்கன்னா அப்ப என்னத்தை தெரிஞ்சு சொல்றீங்க? உலகத்திலே 2 ஜாதி, எங்க ஆண் ஜாதி பெண் ஜாதிதான் சொல்றாங்க. ஆணும் பெண்ணு வேற ஜாதியே இல்லை, ஒரு ஜாதிதான். நான் அதைத்தான் சொன்னேன். ஒரு தாயினுடைய கற்பையிலிருந்தே பிறக்கிறாங்க ஆணும் பெண்ணும், அது எப்படிப்பா வேற ஜாதி ஆகும் அப்படின்னு. அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன். சாதி 2 ஒழிய வேறு இல்லை சாற்றுங்கால், நீதி வலுவா நெறிமுறையில் மேதிரியில் இட்டார் பெரியார் இடாதார் இலிகுலுத்தோர் பட்டாங்கி உள்ளபடி என்று ஔவையாரின் தெய்வ வாக்கை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆம், அதில் சாதி 2 என்று சொன்னது ஒன்னு ஈசன் கையில் தாக்கலாகி பரலோக ஜாதி ஒன்றும், யமன் கைவசப்பட்டு தீட்டுக்குரிய நரராகி பால் நரக ஜாதி மற்றொன்று ஜாதி ஆக இந்த 2 ஜாதியில. இப்ப இந்த 2 ஜாதியில நீ எந்த ஜாதியில் நீங்க முடிவு எடுத்துக்கன்னா என்னங்க புதுசு புதுசா ஒண்ணு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த உலகத்துல கேட்கறாங்க. ஏன்னா பாவம் அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு பிறந்த ஜாதி தான் அவங்களுக்கு பெருசா தெரியுது. இப்ப நான் இஸ்லாம் மதத்துல பிறந்திருந்து என்னை கேட்டோம்னாக்க அல்லாஹ்வை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு எல்லா ஜாதி எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மதத்திலையும் வந்து சொல்றது பூரா என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கவுங்க மதம் அவங்களுக்கு வசதி. ஏன்னா அந்த பற்றுதல் இருக்கணும். அந்த பற்றுதல் இல்லாம வாழ்ந்தாங்கன்னா அவன் மனுஷனே கிடையாதுன்னு வேற தெய்வம் வந்து ஒரு வாக்கியம் கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம் சதா தெய்வத்தை நினைத்து கொண்டிருக்கின்றோம். நாம் மற்ற வேலைகளை செய்ய வேண்டும். பெருமானை நினைத்து கொண்டவனுக்கு நல்வழி கிடைக்கும் என்பதை ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லுகிறேன். ஒரு சிறுகதை சொல்கிறேன். ஏன்னா வந்து கொடுத்த பேசுறேன் அப்படி சொல்றேன். ஒரு விவசாயி ஜோதிடரும் ஒரு சிற்றூர்ல வந்து ஒரு விவசாயி இருந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப நாளா ஆசை, நம்ம இப்படியே இருக்கிறோமே, பக்கத்துல ஒரு பெரிய ஜோதிடர் இருக்கிறாரு, அவரை போய் நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம், அப்பவாவது நமக்கு ஒரு வழி பிறகுமான்னு சொல்லி போறார். போய் பார்த்தா அவர் ஜோதிடர் வந்து கூப்பிட்டுருக்காரு, வாங்கட்டு. கூப்பிட்டு பார்த்த உடனே என்ன சொல்லிருக்காரு, அவர் பார்க்கிறாரு. பார்த்த உடனே அந்த கண்டத்துல வந்து ராத்திரி 8 மணிக்கு அவருக்கு மரண யோகம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு சொல்றதுக்கு முடியல.
என்ன காரணமா சொன்னோம்னா ஒரு மாதிரி நினைச்சிருவாரோ என்னமோ நினைச்சுட்டு இவர் அப்படியே வச்சிருந்துக்கிட்டு, ஏங்க நான் ஒரு அவசரமான வேலைக்கு போக வேண்டியது இருந்துச்சு, நீங்க வந்துட்டீங்க வெளியூர் வந்து, அதனால நான் வாங்கி பார்த்தேன், அதனால நீங்க காலையில வாங்குறேன், காலையில வந்துட்டோம்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நான் ஒரு முக்கியமான ஜோலிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு அவர் விலகிடுறாரு. இவர் வந்து விவசாயி வந்து என்ன சொல்றாருன்னா, சரி அப்ப உண்மையில அவருக்கு வேலை இருக்கும் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நான் நாளைக்கு வரேன்ட்டு போறாரு. அவர் போன உடனே அந்த ஜோதிடர் அவர் பொண்டாட்டிட்ட கேட்டு சொல்றாரு, இவர் இன்னைக்கு 8 மணிக்கு செத்து போயிடுவாரு, அதை நான் என் வாயினால சொல்லக்கூடாது, அதனால அவரே தெரிஞ்சுக்கிட்டு அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்றாப்ல. அவர் போய்கிட்டே இருக்கிறாரு. போய்கிட்டே இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா அது காட்டுல பாத்தீங்கன்னா லேசா நம்ம இப்போ இருக்கக்கூடிய சீசன் மாதிரி திடீர்னு ஒரு மழை வர மாதிரி இருந்த உடனே அவர் சுற்றுமுற்றும் பார்த்திருக்காரு. கடைசியில என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு பாலடைந்த சிவன் கோயில் அவர் கண்ணில் தட்டுப்பட்டிருக்கு. சரி இங்கேயாவது போய் ஒண்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி போய் ஒண்டிருக்காரு. ஒண்டி இருந்தா கடைசியில் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே நின்று அப்படியே உட்காந்து பாக்குறாரு. அதுல சிவன் கோயில் வந்து ரொம்ப பாலடைஞ்சு ரொம்ப டேமேஜா இருக்கு. அப்ப இவருக்கு என்ன ஒரு நினைப்பு வருதுன்னா, நம்மளும் ஒரு ஏழை விவசாயி, நம்ம வந்து நமக்கு கையில காசு இருந்துச்சுன்னா இந்த கோயிலை எப்படி எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லி அவர் மனதிலேயே ஒரு கற்பனை கண்டாரு. சிவலிங்கத்தை புதுப்பிக்கிறாரு, மண்டபங்களை புதுப்பிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. கடைசியில வந்து கும்பாபிஷேகம் வரைக்கும் கொண்டுட்டு போய் விற்பனர்களை அளவுல வச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் கும்பாபிஷேகமே நடத்திட்டாரு. நடத்தி முடிச்சு வந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து திடீர்னு ஒரு நினப்பு வந்துருச்சு, சரி மழை விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவரு மேல இருந்து ஒரு கருணாக புசு புசுன்னு இவரை தலைக்கு மேல தூக்கிட்டே இருந்திருக்கு. இவர் திடீர்னு பார்த்திருக்காரு, என்னடா நாக தூங்கிட்டு இருக்கேன், ஐயோன்னு அலறி அடிச்சு ஓடியாண்டாரு. ஓடியாந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த நேரம் வந்து 8 மணி, மண்டபமும் உழுகுது, நாகமும் செத்து போச்சு. இவரு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு இருந்துட்டு காலையில எப்பவும் போல இவர் வந்து ஜோசியத்தை போறாரு. ஜோசியருக்கு இவரை பார்த்த உடனே தாங்க முடியாத அதிர்ச்சி. என்னடா நம்மதே எதையாவது ஒண்ணு தப்பா நினைச்சு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டோமோ, என்ன இவர் செத்து போயிடா நினைச்சுல சொல்லி நாளைக்கு வர சொன்ன திரும்பி வந்திருக்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் மறுபடியும் எடுத்து அந்த நூல்களை பூரா ஆராயிறாரு. பார்த்தா கணக்கு தப்பல. அதுல என்ன பிரயாட்சத்தை போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சாவு வர்றவனுக்கு ஒரு சிவன் கோயிலை கட்டுகின்ற ஒரு பாக்கியம் கிடைத்தால் அவன் மறுபிறப்பு எடுப்பான்னு போட்ட உடனே, என்னையா நேத்து போனீங்க, அவருக்கே சந்தேகம். அவர் ஏழை விவசாயி, எப்படி ஒரு சிவன் கோயில ராத்திரி நேரத்துக்குள்ள கட்ட முடியும் அப்படின்னாலும் அவர் மனதால கட்டியிருக்கார். மனசு வந்து 100% மனதார வந்து நினைச்சு இந்த கோயிலை கட்டுற மாதிரி அதுக்கு வந்து விசேஷம் நடத்துற மாதிரி கட்டுறதுனால அவர் அந்த சாவுல இருந்து குறைச்சிருக்காரு. ஆக இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மனம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இப்ப சொன்னேன், மனத்துல வந்து சைத்தான்கள்லாம் வந்து சேர்ந்துதான் நிற்கும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னாக்கா ஏன் அப்புறம் போய்க்கணும்னு நினைச்சுதான் இருப்போம். அது எல்லாருக்கும் உண்டான ஒரு இயல்புதான், ஏன்னா அதுக்குள்ளேயா போகணும் அப்படின்ட்டு. அப்ப இந்த மனத்தை வந்து நம்ம திடம்பர வந்து ஒரு செஞ்சிட்டோம்னா அது எவ்வளவு நன்மையான ஒரு காரியத்துல முடியுதுங்கிறது இந்த கதை மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிறேங்கிறதுக்காகத்தான் அதை சொன்னேன். அடுத்து எனது புத்தி பேரை தொடரும். ஏன்னா டைம் கொடுக்கல, அண்ணா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நமஸ்காரம்.